ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருக்கல? எஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்பயே. ஓகே, எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாரம் 192வது வாரம். இன்னைக்கான அஜெண்டா நம்ம கணேச மந்திரத்தோடு ஆரம்பித்து வாரம் ஒரு குறளில் புது அதிகாரம், அழகான ஒரு அதிகாரம், பயணியில் சொல்லாமை, தேவையதை பேசு, சும்மா இரு சொல்லற அப்படின்னு முருகனுக்கு அருணகிரிநாதர் எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அந்த மாதிரி திருவள்ளுவர் நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண போகிறார். பயனில்லாத வார்த்தைகளை சொல்லாதே. கொஞ்சம் மூக்கரைச்சுன்னு இருக்கு, அதனால் கொஞ்சம் அது ஒரு செட்டில் ஆகட்டும். ஸோ கோவிந்தாஷ்டகம் அது முடித்ததுக்கப்புறம் கோவிந்தாஷ்டகத்தில் அடுத்த ஸ்லோகம், 2வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு சில இன்சைட்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதையும் ஷேர் பண்ணிட்டு 2வது ஸ்லோகம் பார்ப்போம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் முருகன் ஆந்தமோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. ஸோ வில் மூவ் ஆன் டு விநாயகர் ஸ்துதி. முருகா. சுஜாதா மேமோட ஆரம்பிச்சு. சுஜாதா மேம் கிட்டேருந்து ஆரம்பிப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. सिद्धि विनायक मूर्ति की जय. ஸோ இந்த வாரம் ஒரு குறளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வாரம், அதாவது இந்த 16ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு மார்கழி அப்படின்னு ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சார் எல்லாருக்கும் எல்லா மாதத்துக்கும் இருக்கிறது விட மார்கழியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பகவான் சொல்லியிருக்கார் கீதையில், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், அதுதான் ஸ்பெஷலா? ஏன் இந்த மார்கழி மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு? மெட்ராஸில் கச்சேரி நடக்கிறது அப்படின்றதுனால சிறப்பா? வேர்ல்டு வைட் மார்கழியில் கச்சேரி நடக்கிறது அப்படின்றதுனால சிறப்பா? இயலிசை நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதமாக அது இருக்கிறதுனால சிறப்பா? இயலிசை நாடகத்துக்கு முதல்ல இந்த மாதத்தில் மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கா? இந்த கேள்விகள்லாம் வருது. அப்போது ரொம்ப கூர்ந்து யோசித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய இயற்கை அப்படிங்கிறது ஒளி வடிவமாகவும் இருள் வடிவமாகவும் பிரிந்து இருக்கிறது அப்படின்றது தெரியுது. வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா இன்பம் துன்பம் அப்படின்னு இருக்குது. ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது அது எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது அப்படின்னு அது இருந்தாலும், இந்த ஒளியிலிருந்து இருள், இருளிலிருந்து ஒளி, இதுதான் நடக்கிறது, சைக்கிளாக நடக்கிறது. இப்போ ஒரு நாள்னு எடுத்துட்டோம்னா அது இரவுலேருந்து பகல், இல்லை பகல்லேருந்து இரவு அப்படின்றது மாற்றி மாற்றி அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகுது. ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒளியிலிருந்து ஆரம்பித்து இருளில் முடிகிறது. எப்படி? ஒரு வாரத்தில் ஒளியிலிருந்து ஆரம்பித்து இருளில் முடிகிறது? காலையிலிருந்து மாலை வருது, அதுதான். அது ஒரு நாளை கணக்கு பண்ணும்போது அப்படி சொல்றோம். ஒளியிலிருந்து இருள், காலையிலிருந்து மாலை. ஞாயிறுன்னு சொல்லலாமா? சூரியனுடைய ஞாயிறுன்ற நாள்ல இருந்து தொடங்கி மாந்தி அப்படின்னு சொல்ற இந்த சனீஸ்வர பகவான் சனிக்கிழமையில முடியறது. ஸோ அது ஒளியிலிருந்து ஆரம்பித்து இருள் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு மாதம்னு எடுத்துட்டா எப்படி சொல்றேன்? இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் அதுக்கு வரேன். ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க.
உத்தராயண மாதம். தட்சிணாயணத்துக்கு நீங்க வந்துட்டேன், சூப்பர். அது வருஷத்துக்கு. இல்ல ஆமா இது இந்த பக்ஷம் கிருஷ்ண பக்ஷம் சுக்ல சுக்ல பட்சத்துல ஆரம்பிச்சு கிருஷ்ண பட்சத்துல முடியறது. வளர்பிறை, அப்புறம் தேய்பிறை. இது ஒரு சைக்கிளா கண்டினியூ ஆகுது, ஒளியிலிருந்து இருள். ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயணம், தை மாசத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம், ஆணி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயணம் அப்படின்னு. அதாவது இந்த இந்த திராவிடர் கழகங்கள் சொல்கிற ஒரு பாயிண்டில் ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா தை மாதம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு ஒளி பொருந்திய மாதம், ஒளி ஆரம்பிக்கிற மாதம் அப்படின்றதுனால அவன் அந்த தை மாதத்தை வந்து வருஷப்பிறப்புன்னு கொண்டாடு அப்படின்னு அவன் சொல்கிறான். அது ஒரு விதத்தில் ஒரு பாயிண்டில் அது வந்து இட் இஸ் காரிலேட்டிங் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஐ மீன் நேற்றுக்கு அதை எழுதும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓஹோ இதனால் இது தெரிஞ்சவன் சொல்கிறானா தெரியாமல் சொல்கிறானா அப்படின்னு அடுத்த தாட் போச்சு. சரி அவன் ஏதோ சொல்கிறான், அதை விடுவோம். ஸோ அப்போது இந்த தட்சிணாயனத்தினுடைய கடைசி பகுதி அப்படின்னு இருக்கிறது வந்து மார்கழி, விச் இஸ் விடியற்காலை பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு வருஷத்தை ஒரு நாளாக மாற்றினோன்னா இந்த மார்கழி அப்படின்றது வந்து இந்த விடியற்காலை பொழுது, அதாவது இந்த ஒளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பொழுதா அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் நம்ம தர்மத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வருடம். அப்போ அந்த வருடத்தினுடைய விடியற்காலை பொழுது அப்படிங்கிறது மார்கழி அப்படின்னு நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். அப்போது இந்த சந்தி காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த சந்தி பொழுது அப்படின்னா என்ன? பொழுது சாயும் பொழுது, நிலா உதிக்க நிலவு வருகின்ற நேரம், ஆமாம், சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரம். ஆமாம், இரண்டு பொழுதுகள், ஏதோ ரெண்டு இன்டிஃபரெண்ட் திங்ஸ் அது சேர்ற இடம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்போது ஆமாம், அப்போது அந்த சந்தியா பொழுதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலம், அந்த இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு டெம்பரேச்சரா அது சேஞ்ச் ஆகும். இப்போ வெயிலிருந்து ஒரு குளிருக்கு போகிறோம், இல்லை வெயிலில் காலம்பரை ஃபுல்லாக வெயில் அடிக்கிறது, சாயந்தரம் வந்து நிலா வருது அப்படின்னா அதில் ஒரு சின்ன டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும். இந்த மாதிரியான சேஞ்சஸ்ஸு நிறைய விதமான சேஞ்சஸ் இருக்குது ஒரு சந்தியா பொழுதில். அப்படிங்கிறதுனால என்ன ஆகிறது அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் வந்து யோசிச்சா. அப்போ யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல மனக்குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததாம். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மனக்குழப்பங்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வழிபாடு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானித்து இந்த சந்தியாவந்தனங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் கான்செப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா நம்மளுக்கு. ஸோ அப்போ அந்த ஒளியிலிருந்து இருளிலிருந்து ஒளி, ஸோ இந்த ஒளியிலிருந்து இருள் போகிற சமயம் அப்படிங்கிறது இந்த சந்தி பொழுதில் மாலை பொழுது. அதனால தான் சொல்லுவாள், மாலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும், காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அப்படின்னு சொல்லி சொல்வாள். அது என்ன நோய் அப்படின்றத உங்கள்கிட்ட கேள்வியாக வைக்கிறேன். அதுக்கு பதில் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பார்ப்போம். அப்போது இந்த சந்தியா பொழுதில் காலையிலேருந்து மாலைக்கு போகும்பொழுது என்ன ஆகுமா, தாமச குணம் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த குணங்களை 3 விதமாக பிரிக்கிறா. சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு 3 விதமான குணங்களாக பிரிக்கிறார். அந்த 3 குணங்களில் இந்த தாமச குணம் அப்படின்றது என்னன்னா ஒரு 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 சோம்பேறித்தனம், ஒரு என்ன சொல்கிறது, தேவையில்லாத சிந்தனைகள் வர்றது, இது தாமச குணம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய தாமச குணத்தில் இது இப்படி தான் இந்த குணம் அப்படின்னு அடக்க முடியாது. இட்ஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போது இது ஒரு ஒளியிலிருந்து இருளுக்கு போகிற காலத்தை வந்து தாமச குணம் வந்து நிரம்பி இருக்கிற காலமாக இருக்குது. அதே மாதிரி
இருளிலிருந்து ஒளிக்கு போகிற காலம் சத்துவகுணம் நிறைந்த காலமாக இருக்கும். அப்போது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது அந்த இருளிலிருந்து ஒளிக்கு போகிற காலம் அப்படிங்கிறதுனால இந்த சத்துவ குணத்தை நம்ம வந்து நன்னா எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த சத்துவ குணம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாளாம், மார்கழி மாதத்துக்கு வந்து வழிபாடு நிறைய பண்ணுற ஒரு மாதமாக வச்சிருக்கா. எப்படி எவ்வளோ ஒரு சிவிலைசேஷன் பாருங்க நம்மளோட முன்னோர்களுக்கு. அப்போது இந்த சைவர்களும் வைஷ்ணவர்களும் ரொம்ப சேர்ந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணா இந்த மார்கழி மாதத்தை. அதாவது ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் பாடின திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் வந்து பாடுறா. இந்த சைவ வைணவ ஒற்றுமை வச்சுருக்கிறவா வேணும் அப்படின்னு இருக்கிறவா வந்து ரொம்ப அழகாக ஒரு கவிநயத்தோட ஒரு விஷயம் சொன்னாலும், இந்த ஆண்டாள் வந்து திருப்பாவையில் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இது எல்லாரும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மாணிக்க வாசகர் வந்து ஆதியும் அந்தமும்னு திருவம்பாவை ஆரம்பிக்கிறேன். இப்போ ரெண்டு பேரோட முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு ஆ, மாணிக்க வாசகருக்கு மா. ஆண்டாள் வந்து மார்கழி திங்கள்னு மாவை வச்சு ஆரம்பிக்கிறா. அவள் வந்து மாணிக்க வாசகரை நினச்சிட்டு ஆரம்பிக்கிறாளாம். மாணிக்க வாசகர் ஆதியும் அந்தவும்னு ஆவை வச்சு ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் அவள் வந்து ஆண்டாளை வச்சு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரி கவிகள் வந்து இந்த சைவ வைணவ ஒற்றுமைக்காக இந்த மாதிரி பேசுவாள். ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த காலத்தின் இதை பண்ணி ரிசர்ச் பண்ணுறவாள்லாம் சொல்லுவாள், இந்த மாதிரி மாணிக்க வாசகரும் ஆண்டாளும் வந்து கான்டெம்பரரிஸ் அப்படின்னு சொல்கிற இதுவும் இருக்குது. ஸோ அவள் நிஜமாவே அப்படி தான் ஆரம்பித்தாளான்னா நம்ம கேட்டோன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒற்றுமையை வேணும் அப்படின்னு நினைக்கிறவா வந்து நினைக்கிற ஒரு சில கவிகள் இந்த மாதிரியும் யோசித்து ஆரம்பிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஹா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தோணித்து. ஸோ அது வந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு, வழிபாடுக்கு உரிய மாதம் அப்படின்னு. ஸோ அந்த மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்கவிருக்கிறது. ஒரு சில தினங்களில் இன்னும் 2 நாளில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் இன்னும் இந்த பக்தியை பெருக்கி ஸ்துதி பண்ணி பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்தது இந்த பாலா ஏதாவது தெரிஞ்சா என்னென்ன பண்ணணும்னா மார்கழிக்கு அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ஜென்ரிக்கா ஈஸியா இருக்கிற மாதிரி. ஜென்ரிக்கா மார்கழி மாசத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சீக்கிரம் எழுந்துக்கிறது. எனக்கு அது பிரச்சனை கொஞ்சம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா மார்கழியில் இன்னும் சீக்கிரமாக இந்த விடிய காலை பொழுதில் எழுந்துட்டு இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவா. இந்த காலம்பரை அந்த திருப்பாவை போடுவா. இந்த இதிலெல்லாம் பெருமாள் கோயிலில் சிவன் கோயிலில் போய் திருவம்பாவை போடுவா. ஸோ காலம்பரை விசேஷ பூஜைகள் நடக்கும். தனுர்மாச பூஜை அப்படின்னு வந்து ஒரு பூஜை நடக்கும் கோவில்களில். அது பார்க்கறதுக்கு போவா. எல்லாரும் போயிட்டு வந்துட்டு நிறையா ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் படிப்பா. நிறைய நாம சங்கீர்த்தனங்கள் இப்போ வந்து அதான் சொன்னேனே கலியில் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் நிறைய நாம சங்கீர்த்தனத்துக்கு முடிஞ்சதுன்னா இந்த மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாம சங்கீர்த்தனம்னு வச்சுருந்தா கூட மார்கழி மாதத்தில் ஒரு 2 நாம சங்கீர்த்தனம் போயிட்டு வருதுன்னா சும்மா போயிட்டு வருது. அங்கே போய் நம்ம கை தட்டின்ட்டு அந்த அவள் பாடுறத வாங்கி பாடுறோன்னா அவள் பாடுற அந்த நாமாக்களை நம்மளும் பாடுறோம். பாடி அந்த ஒரு அது வந்து இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்ற அந்த ஒரு இதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 நாம சங்கீர்த்தனம் போயிட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் ஒரு 2 கச்சேரி போயிட்டு வாங்கோ. ஸோ இதுதான் வந்து இந்த மார்கழி மாதம் அப்படின்றது நம்ம ஒரு இறை சிந்தனை இருக்கிற மாதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வந்து தாத்பரியம். எஸ். ஸோ இப்போ நம்ம காலையில வேணா திருப்பாவை திருவம்பாவை வேணா தாராளமாக எல்லா ராத்திரியும். ஆமா ஆமாம் நான் முதல்ல
எங்களோட குரு வந்து சொல்லுவார், காலையில ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே தினமும் ஒரு பிராக்டிஸா காலையில குளிச்சுட்டு தான் அடுத்த காரியமே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க இதுல சொல்லுவார். அதாவது நம்ம இன்னைக்கு இல்ல, தினமுமே காலையில ஃபர்ஸ்ட் காரியம் வந்து இதெல்லாம் அப்படி பல் தேய்ச்சிட்டு இதெல்லாம் பண்ற மாதிரி இதையும் குளிச்சுட்டு தான் நீங்க அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மார்கழி மாசம் கண்டிப்பா வந்து திருப்பாவை எல்லா ராத்திரியும் சொல்லணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதை நம்ம கடைபிடிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா திருப்பாவை சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ ஏதாவது ஒரு பெரியார் கோயில் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏதோ தோணித்து மார்கழியின் சிறப்பு அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மார்கழியில் இப்போ இந்த 20வது அதிகாரத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிச்சுட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதிகாரம் 20 என்ன அப்படின்னா பயனில சொல்லாமை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வாக்கினுடைய சக்தி, இந்த மொழியினுடைய சக்தி. இந்த மொழிக்கு என்ன அடிப்படை அப்படின்னா வாக்கு தான் அடிப்படை. தமிழர்கள் இந்த வாக்கினுடைய சக்தியை போற்றினார்கள். ஸோ வாக்கு அப்படிங்கிறது எத்தகையது, அந்த வாக்கை நாம் எப்படி பிரயோகிக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தமிழர்கள் வந்து அவ்வளவு சிந்தனை பண்ணி இப்போ நம்ம சொல்கிறோம். திருக்குறள் இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இது பண்ணி ஒரு 2000 வருஷம் பழமையானது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீ யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த காலத்தில் அந்த 2000 வருஷத்தில் எப்படிப்பட்ட சிவிலைசேஷன் இருந்திருக்கு. நம்ம என்ன நினச்சிருக்கோம், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஃபேனு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் வச்சுக்கிறது தான் சிவிலைசேஷனா அப்படின்னு ஒரு கொஷின் வருது நம்மளுக்கு. அது கிடையாது. இந்த தர்மத்தினுடைய பரிபாலனம் எவ்வளவு அழகாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த வாக்கினுடைய சக்தியில் அதில் சில அதிகாரங்கள் நீங்க தொடர்றதுக்கு முன்னாடியே அந்த மாமி சொன்னால உத்தராயணம் அதை நீங்க பேசல சொல்லல சொன்னேன். அதான் ஒரு வருஷத்தை உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிப்பா. அதாவது சூரியனுடைய என்ன சொல்றது உதிக்கும் தன்மை. அதாவது என்ன சொல்ற, சூரியன் வந்து எல்லா நாளும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருந்து உதிக்காது. அது என்னன்னா அந்த ஆக்சிஸ் கொஞ்சம் லைட்டாக அப்படி டில்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நான் படிச்சது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அதாவது என்ன சொல்றது, இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்தில் இன்னொரு இது என்னன்னா லாங் டேஸ் ஷார்ட் டேஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆகிற பீரியட் அப்படின்னு சொல்லி அந்த உத்தராயண தட்சிணாயணத்தை சொல்கிறா. ஸோ இங்கே இதுக்கு வருவோம், திருக்குறளுக்கு வந்துடுவோம். ஸோ ஒரு சில அதிகாரங்கள் வள்ளுவர் சொல்கிறதுல வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சில இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பெரிய பிரிவுகளாக 3 பிரிவுகள் இருக்குது. என்னென்ன பிரிவுகள் ஒரு ரீகேப் போயிட்டு அப்படியே நம்ம இந்த பயனில சொல்லாமை போயிடும். பால் இல்லையா? பால்கள், பொருட்பால், அறத்துப்பால், காமத்துப்பால். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். கரெக்டு. இது பெரிய பிரிவுகள். 3 பிரிவாக பிரிச்சுட்டு இந்த அறத்துப்பாலில் இயல்களாக 4 இயல்களாக பிரித்தார் வள்ளுவர். ஃபஸ்ட்டு பாயிரவியல் அப்படின்னு சொல்லி ஒரு 4 அதிகாரத்தை அதில் வச்சார். இந்த நூலினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத அந்த 4 அதிகாரம் சொல்லிட்டு இறைவாழ்த்து, அப்புறம் வந்து இது நீத்தார் பெருமை அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இல்லறவியல், அப்புறம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வேணும், அவன் எப்படி வந்து அந்த இல்லறவியலை முழுமையாக கடைபிடித்தல். ஏன்னா இல்லறவியலினுடைய நோக்கம், இந்த இல்லறவியலில் கடைசி சாப்டர் அதிகாரம் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனையும் அவன் கடைபிடித்தால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா புகழ்னு கடைசி அதிகாரத்தை வச்சுருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இத்தனையும் இல்லறத்தினுடைய நோக்கம் இன்மையில் புகழ். அந்த இல்லறவியல் எதற்கு அடிப்படையாக இருக்கணும் அப்படின்றது அடுத்த இயலை வச்சார் துறவரவியல்.
அந்த துறவரவியல், அதுக்கப்புறம் ஊழியல், 4 விதமாக பிரித்தார். இந்த இல்லறவியலில் நம்ம பார்த்தோம்னா தர்மம், தர்மத்தை அன்பை பேஸ் பண்ணி தர்மத்தை கடைப்பிடிப்பது எதற்காக? அன்புக்காக. அதனால தான் சொன்னார், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ அன்பினால் என்ன கிடைக்கிறது? பண்பு கிடைக்கிறது. அரணினால் அரண் அதனுடைய பயனாக இருக்கிறது. அன்பும் அரணும் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால், ஆனால் அன்பிலிருந்து அரணுக்கு அந்த அன்பு எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னா தர்மத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதனால தான் அன்பும் அரணும். அன்புன்ற ஒரு பண்பு இருந்ததுனால் அது தர்மம் என்கின்ற பயனை தரும். அப்படின்றதுனால அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்லறத்தினுடைய ஃபர்ஸ்ட் குறள். ஸோ அப்படி இல்லறத்தை எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொன்னார்? அரிசியில் கல் பொறுக்கிறது ஈஸி, அரிசியை பொறுக்கி வைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால வள்ளுவர் என்ன சொன்னார்? நீ ஒரு சில ஆட்ரிபியூட்ஸை விட்டுடு, அதுக்கு உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இல்லறவியலை இந்த திரிகரண சுத்தி, இந்த சுத்தி பண்ணுறதை பற்றி பேசினார். எப்படி சுத்தி பண்ணணும் அப்படின்னா, அந்த திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்கிற மனம், மொழி, மெய், இந்த 3த்தையும் சரி பண்ணால் முக்காவாசி விஷயங்கள் சரியாயிடும். ஏன்னா எல்லாமே இந்த 3த்துக்குள்ளே அடக்க முடியும். ஒன்று மனத்தினுடைய குற்றம், இல்லைன்னா மொழியின் குற்றம். மொழியின் குற்றம்னா சொற்குற்றங்கள், பேசுகிற வார்த்தைகள் குற்றம். அப்புறம் உடலால் செய்யக்கூடிய தவறுகள். இதெல்லாம் சொல்லி இந்த 3 விதங்களையும் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்கிறார். மனக்குற்றத்தை நீக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நீக்கணும் அப்படின்னா, அழுக்காராமை, பொறையுடைமை எல்லாத்தையும் சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டு சொற்குற்றத்துக்கு வந்தார். ஸோ இந்த செயல்கள், அதாவது மனத்தால் செய்யும் செயல்கள், வாக்கால் செய்யும் செயல்கள், உடலால் செய்யும் செயல்கள், 3மே செயல்கள் தான். ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா, மனத்தால் ஒன்று நினைக்கிறோன்னா அதுவும் ஒரு செயல் தானே. அப்போ இந்த மனக்குற்றங்களை சொல்கிறதுக்காக ஒரு சில அதிகாரங்களை போட்டார். அது முடித்த உடனே சொற்குற்றத்தில் எத்தனை குற்றங்கள் இருக்குது அப்படின்னா, சொற்குற்றங்களை 4ஆக பிரித்தார் வள்ளுவர். இதெல்லாம் பரிமேலழகருடைய உரையிலிருந்து தான் நம்மளுக்கு தெரியுது. வள்ளுவர் இவ்வளோ பண்ணியிருக்காருன்றதே யாருமே இவ்வளோ ரிசர்ச் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ சொற்குற்றங்களை பற்றி பேசும் பொழுது எத்தனை குற்றங்கள் இருக்குது சொல்லில், ஒரு பேச்சில் எந்த மாதிரியான குற்றங்கள் வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். 4 குற்றங்களில் அட்லீஸ்ட் ஒரு 2 சொல்லுங்கள், நான் 2 சொல்கிறேன். சொற்குற்றங்கள் 4, அந்த 4 எவை? புறங்கூறாமை, குரலை பேசுதல், கரெக்ட். புறங்கூறாமை, புறங்கூறுதல் அப்படின்றது ஒரு குற்றம், கரெக்ட். 1. ரொம்ப காமனா இருக்கிறது விட்டேலே. வெகாமையா? இல்ல வெகாமை, பொய் பேசுறது ஃபர்ஸ்ட். பொய் சொல்றது முதல் குற்றம். ஆமா, அப்படி சொன்னார். அப்புறம் புறங்கூறாமை. ஓகே, புறங்கூறாமை இருக்கணும்ன்ற, புறங்கூறுதல் அப்படின்றது ஒரு குற்றம். ஓகே. இன்னொன்று, இந்த கோபம் வந்தா என்னமோ ஒன்று சொல்லுவோமே, பொறாமப்படாம இருக்கிறது. அதான் பொறாமப்படாம இருக்கிறது வெக்காமை. பொறாமைப்படுதல் மனக்குற்றம், சொற்குற்றம் கிடையாது. சொல்லால சொல்றதா? கடும் சொல் பேசுதல், பழி சொல்லுதல், கடும் சொல் பேசுதல் இல்லையா? ஸோ அப்போ கடுஞ்சொல்லை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவர் என்ன பண்ணார்? 2ஆ பிரிச்சார்.
சொல்லுகிற வார்த்தையினுடைய பொருளில் வார்த்தையில் கடுமையான சொற்களையே பேசுதல் ஒன்று. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. கரெக்ட். சொல்லுகிற பொருளில் கடுமை. இப்போ வந்து சிரிச்சுட்டே சொல்லுவான் ஒருத்தன், ஆனா பின்னாடி அதை வந்து யோசிச்சு பார்த்தானா ஐயோ இப்படி ஒரு செருப்படியா பேசுறானே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த பொருள் சொல்ற அந்த வார்த்தை இனிமையாக இருந்தாலும் அந்த பொருள் அது வந்து கடுமையாக தான் இருக்கு. ஸோ அதை ரெண்டா பிரிச்சார், கடுஞ்சொல்ல ரெண்டா பிரிச்சார் வள்ளுவர். இப்போ இதுல வாக்கின் குற்றங்கள் நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எந்த அதிகாரத்துல இருந்து? என்ன நிசப்தமாயிட்டு? திருப்புன்னு கேட்டா அப்படிதான். போன அதிகாரத்துல இருந்தானே ஆரம்பிச்சோம் வாக்கின் குற்றங்கள். போன அதிகாரம் என்னது? புறங்கூறாமை. குறள். இப்போ வள்ளுவர் சொல்ற 4 குற்றங்கள், ஒன்று பொய், இன்னொன்று கடுஞ்சொல், அப்புறம் குறளை பேசுறது, புறம் கூறுதல், அப்புறம் பயனில சொல்லாமை. இந்த பயனில்லாத சொற்களை பேசுதல் 4வது குற்றம். சொற்குற்றங்கள் நான் 4ன்னு சொல்றேன். அதில் இந்த குறளையிலிருந்து தான் நீங்கள் வந்து எனக்கு சொன்னேன், அதிகாரம் 19லேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் வாக்கின் குற்றங்கள். அப்போ கடுஞ்சொல்லும் பொய்யும் எங்கே வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கவே இல்லையா என்கிட்ட? நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். இல்லை, எனக்கு இந்த டவுட் இருந்தது. நான் வந்து ஏன் இப்போ இந்த 2 குற்றங்களை மட்டும் பேசுகிறேன். அப்புறம் பரிமேலழகருடைய உரையில் அவர் எழுதியிருக்கார் ஏன் அப்படின்னு. அதாவது பொய் அப்படிங்கிறது இல்லறத்துக்கு தேவையா தேவையில்லாததா அப்படின்னு யோசிச்சோம். அதாவது 2 விஷயங்கள் வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரத்தில் தான் இதை வைக்கணும்ன்றது அவர் இது இல்லை. ஆனாலும் அதாவது விருந்தோம்பலுக்கு அப்புறம் இனியவை கூறல்னு ஒன்று படித்தோம், சரியா? ஸோ அந்த இனியவை கூறல்ல என்ன வந்துடுறது? கடுஞ்சொல் பேசாமல் இருக்கிறது இனியவை கூறல். கரெக்டா? அப்போ வள்ளுவர் எப்படி நினைச்சு அதை போட்டிருக்காருன்னா, என்னதான் மனக்குற்றங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் வாக்கின் குற்றங்களை வந்து நம்ம நீக்கணுமா இருந்தாலும் சில நேரத்தில் இந்த இல்லறத்துக்கு முதல்ல அடிப்படையா இருக்கிறது விருந்தோம்பலுக்கு நீ ஒருத்தனை கூப்பிட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீ நன்னா பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், அவனை வந்து நன்னா கவனிக்கணும். அப்போ அந்த இடத்துலயே வந்து கடுஞ்சொல்ல நீ நீக்க வேண்டும். என்னதான் அது ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் நீ அந்த இடத்துல உனக்கு அந்த கடுஞ்சொல் இல்லாமல் இருக்கணும். அதனால இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரத்தினாலே கடுஞ்சொல்லை அவர் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டார். கடுஞ்சொல் இந்த சொற்குற்றங்கள். ஆமா, கரெக்ட். ஸோ அந்த இடத்துலயே அவர் வந்து சொல்லிட்டார் இந்த கடுஞ்சொல் வந்து பேசாதன்னு சொல்லிட்டு. அதனால அவர் தனியா இன்னொரு அதிகாரத்துல சொல்லலை. இந்த பொய்க்கு காமத்துப்பாலில் வந்து புனைந்துரைத்தல் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் ஒரு சில நேரங்களில் பொய்யும் சொல்லணும்ன்ற மாதிரி புனைந்துரைத்தல்ல சொல்ல போறார். காமத்துப்பால் போகும்போது பார்ப்போம். அப்போ வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல நீ பொய் சொல்லலான்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல பொய்யே சொல்லக்கூடாதுன்னு இல்லறவியல்ல சொன்னா பிரச்சனை. வள்ளுவரே அவரோட வார்த்தையை கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இல்லறவியல்ல இருந்து பொய் என்ன பண்ணார், ஒரு இல்லறத்துல இருக்கிறவனுக்கு பொய்யும் தேவை. எந்தெந்த சில இடத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியங்கள் வரலாம், அதை அவன் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது எக்ஸப்ஷன் டு த ரூல் இருக்கு. அதனால யாரு பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னா, ஒரு துறவியா இருக்கிறவனுக்கு அதுக்கான தேவை இல்லை. அதனால என்ன பண்ணார், பொய் அப்படிங்கிறதுக்கு வாய்மை அப்படின்னு ஒரு அதிகாரத்தை போட்டு, உண்மை அப்படின்ற அதிகாரத்தை போட்டு எங்க வச்சிருக்கார், துறவரவியல்ல எடுத்துன்னு கொண்டு போய் வச்சிருக்கார். அப்போ துறவரவியல் படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பொய் வாய்மையை பத்தி பார்க்கும் பொழுது உண்மையை பத்தி பார்க்க போறோம். அந்த உண்மை
பொய் சொல்லாமை அப்படின்றது இந்த வாய்மையில ஒரு செய்யுள் வரும்ல, பொய்மையும் வாய்மை இடத்தை பொறித்திருந்த நன்மை பயக்கமே. ஆமாம். ஸோ அது அந்த இதுக்கு வரப்போம். ஸோ பொய்யும் கடுஞ்சொல்லும் வேற வேற அதிகாரங்களில் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த அதிகாரத்தினுடைய என்ன சொல்றது, தேவை கருதி அந்த இடத்துக்கு அந்த வாக்கின் சுத்தியை கருதி அந்த இடத்துல அவர் வச்சுட்டார். இப்போ குறளைக்கு தனியாக ஒரு புறங்கூறுதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வச்சார். பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரத்தை அடுத்த அதிகாரமாக வச்சிருக்கார் குறளை முடிஞ்சு. ஏன்னா பொய்யும் கடுஞ்சொல்லும் ஆல்ரெடி அங்கங்கே சொல்லியாச்சு, குறளை இப்போ இந்த அதிகாரத்தில் பார்த்தாச்சு. அதனால குறளைக்கு அடுத்ததாக பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரம் இதனால்தான் புறங்கூறாமை நடுத்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அழகா பரிமேலழகர் அவருடைய உரையில சொல்றார். நீங்க ஒரு சின்னதா நினைச்சு பாருங்க, எந்த நாட்டிலேயாவது விருந்தோம்பல் அப்படிங்கிறது இந்த ஒரு தர்மமா இருந்திருக்கா? அடுத்தவனை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்றது ஒரு தர்மமாக இருந்திருக்கிறதா? சும்மா ஜாலிக்கா எல்லாரும் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படின்றது இருந்தாலும் இதை ஒரு தர்மமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்கா? இல்லை. ரெண்டாவது, அதே மாதிரி யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் அது பேசாத. எவ்வளோ அழகான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம், பயனில சொல்லாமை. பயன் தராத சொற்களை பேசாதங்கிறார் வள்ளுவர். அருணகிரிநாதர் சொல்லுக சொல்லிற் பிரிதோர் சொல் அப்படின்னு அது ஒரு அருமையான திருக்குறள். சொல்லுக சொல்லிற் பிரிதோர் சொல்ல சொல் வெல்லும் சொல்லாரு. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்துல ஒரு குறள் வரும். அதாவது அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னார், சும்மா இரு சொல்லற. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். சொல்லற அப்படின்னா பயனிலா சொற்கள், பயனிலா விஷயங்களை பேசாதன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் சொல்லணும்னு நினைக்காத. அப்போ இதுல எல்லாமே இன்க்ளூடட், புறங்கூறாமை இன்க்ளூடட், எல்லாமே இன்க்ளூடடா தெரியுது. கரெக்ட். நான் இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ புறங்கூறாமையும் பயனில சொல்லாமையில வரலாம். ஏன்னா புறங்கூறுதலும் பயனில்லாத ஒரு செயல். ஸோ அப்போ வார்த்தை அப்படிங்கிறது அமிர்தம் போன்றது. அமிர்தத்தை கொண்டு போய் சாக்கடையில் கொட்டுவோமா? கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற. பயனில சொல்லாமை அப்படிதான் இந்த அழகான அதிகாரம். இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. காலம் போக போக அறிவு ஏறுதா இறங்குறதா தேஞ்சு போறதா? இந்த பயனில சொல்லாமைக்கு ஏன் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததை பரிமேலழகர் 2 வரியில எழுதியிருக்கார். அப்போ 2 வரியில் அவர் எழுதினதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியறதுன்னா அறிவு ஏறுதா இல்லை தேஞ்சு போறதான்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த திருக்குறள், முதல் திருக்குறள்ல அந்த 191வது திருக்குறள்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குறள்ல எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு கற்றவர்கள் நிறைந்த ஒரு சபையில் நம்முடைய வார்த்தைகளை வைத்துதான் அவர்கள் நம்மை அளப்பார்கள். ஸோ அந்த வார்த்தைகளை பயனில்லாத சொற்களை பேசாதே அப்படின்னு சொல்றார். இது முதல் குறள். எப்படி? அப்போ அதுல என்ன சொல்றாருன்னா, பல்லார் முன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போடுறார். அதே பல்லார் முன் 2வது குறள்லையும் வருது. இந்த பல்லார் அப்படிங்கிற இடத்துல பரிமேலழகர் யூஸ் பண்ற வார்த்தை அறிவுடையோர்னு யூஸ் பண்றார். அப்போ பல்லார் அப்படின்னா யாரு? அறிவு இருக்கிறவன். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, 2 முட்டாள்கள் நின்று பேசின்னு இருக்காங்கன்னா இன்னொருத்தனுக்கு அது இவன் பேசுற சொல் பயனுள்ள சொல்லா பயனில்லாத சொல்லான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஒரு சொல் பயனில்லாமல் இருக்க வேண்டும்னா அந்த இடத்துல பயனுள்ள சொற்கள் பேசுறவா யாராவது ஒருத்தர் இருக்கிறவங்க இல்லை, அவனுக்கு தானே தெரியும் தேவையில்லாத இவன் ஏன் பேசின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதனால சொல்றார்,
கற்றவர்கள் ஆர் அறிவுடையவர்கள், அறிவு வேற கற்றல் வேற, கற்றல் வேற. ஸோ இந்த இடத்துல அறிவுடையவர்கள் நம்முடைய வார்த்தைகளை வைத்து நம்மை அளப்பார்கள் அப்படின்ற மாதிரி முதல் குறள்ல சொல்றேன். ஸோ வாய் அப்படிங்கிறது வீடு மாதிரி. வீட்டை திறந்து வச்சிருப்போமா எப்பவுமே? வீடு திறந்துருந்தா உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி வாய்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த அறிவுடையவர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பயனில்லாத சொற்களை பேசாதன்னு சொல்றார். பேசினால் என்ன ஆகும் அப்படின்றது முதல் குறள்ல சொல்றார். எல்லாரும் எள்ளப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். எல்லாரும் எள்ளப்படும். எல்லாரும் உன்னை பார்த்து கேலி செய்வாடா அப்படிங்கிறார். இப்போ எனக்கு தோணித்து பரிமேலழகர் சொல்றார், அறிவுடையவர்கள் முன்னாடி நீ பயனில்லாத சொற்களை பயன்படுத்தாதே அப்படின்னு சொல்ற. கரெக்டு. ஏன்னா அவன் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சி அப்படின்னு இது பண்ணிடுவான். அப்போ என்ன அப்போ போட்டுட்டு அவளுக்கு முன்னாடி அவளுக்கு தானே நாம ஏளனமாக தெரியும். அவளுக்கு அந்த அறிவுடையவர்கள் தானே நம்மளை பத்தி ஏளனம் பண்ணுவா அப்படின்னா அந்த இடத்துல தான் வள்ளுவர் எழுதியிருக்கார், எல்லாரும் எள்ளப்படும். நீ அறிவுடையவர்கள் முன்னாடி இந்த மாதிரி பயனில்லாத சொற்களை பேசினால் உன்னை இந்த வையகமே ஏளனம் பண்ணும் அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு குரூப்புக்கு முன்னாடி நான் பேசுறது எப்படி எல்லாருக்கும் ஏளனமாக மாறும்? சொல்லுங்களேன் யாராவது. சும்மா ஒரு தாட் கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணுவோம். கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது பரிமேலழகர் அவர் உரையில சொல்றார், முதல் குறளுக்கு சொல்றேன் நான். பல்லார் அப்படின்ற வார்த்தைக்கு பரிமேலழகர் எழுதுற வார்த்தை என்ன அப்படின்னா அறிவுடையோர், அறிவிற்சிறந்தோர் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அறிவிற்சிறந்தோர் அப்படின்னு அந்த இடத்துல எழுதும்பொழுது அதே குறள்ல என்ன ஆறுதுன்னா பல்லார் முன் பேசும் பயனிலா சொல் எல்லாரும் எள்ளப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த கடைசி வரியில திருக்குறள்ல எல்லாரும் எள்ளப்படும்னு ஒரு வார்த்தை வருது. இப்போ பரிமேலழகர் உரைக்கு நம்ம போனோம்னா அவர் சொல்றார், பல்லார் முன்னுன்னு போடுற இடத்துல அறிவுடையோர்னு போட்டு எல்லாரும்னு சொல்லும் பொழுது வையகமே அப்படின்னு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது சரியா எனக்கு தெரியல, நேற்றுக்கு படிக்கும்போது எனக்கு டவுட் வந்தது. அதாவது அறிவுடையவர்கள் முன்னாடி பேசும் பயனில்லாத சொல் அந்த சொல்லினால் எப்படி எல்லாராலும் நாம் எள்ளப்படுவோம் அப்படின்றதான் கொஸ்டின். எள்ளப்படுவோம்னா எல்லாருமே சிரிப்பாங்க இல்லையா? இல்ல அது ஒரு ஜோக் மாதிரி வெளியில வந்துடும். ஜோக் மாதிரி வெளியில வந்துடும். எல்லாருக்கு அறிவு தேவையில்லை. லைட் போட்டா அழுக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனா தெரியல. இல்ல இவர் வல்லார்னு நம்பிட்டா அதுக்கப்புறம் அவர் சொல்றது எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அவர் எள்ளும் போது எல்லாருமே எள்ளுவாங்க. ரைட். ஸோ அறிவுடையவர்கள் ஒரு சமூகத்தில் அவ சொல்ற மாதிரி அந்த அறிவுடையவர்களை வைத்து அந்த அறிவுடையவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் அந்த சமூகம் நினைக்கும். ஸோ அறிவுடையவர்கள் அந்த அளவுக்கு யாரு சசிகலா மாமி சொன்ன அந்த மாதிரி வெளிச்சமாக இருப்பார்கள். ஒரு ரூமுக்கான லைட்டாக இருக்கிற ஒரு தன்மையுடையவர்கள் அறிவுடையவர்கள். ஸோ அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பரவும். ஸோ அறிவுடையவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்தால் அந்த சமூகமும் அவர்கள் அறிவுடையவர்களுக்கு சமமாக அந்த விஷயத்தை நினைத்து பார்க்கும். ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அதை பிளைண்டாக சமூகம் ஃபாலோ பண்ணும். அது அறிவுடையவன் நினைப்பதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக அது ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போது அந்த சொசைட்டியும் அந்த அறிவுடையவன் என்ன நினைக்கிறானோ அதையே நினைக்கும். அவன் கருத்தை இவன் கருத்தாக எடுத்துக்கும். அப்படின்றதுனால இப்போ அது எவ்வளோ பெரிய த்ரெட் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். நீ பயனில்லாத சொல்ல அந்த மாதிரி பேசாத.
அப்படின்னு முதல் குறளில் சொல்கிறார். இப்போ நம்ம இந்த ரெண்டாவது குறளை பார்ப்போம், அப்புறம் இதனுடைய மீனிங்கை பார்ப்போம். ரெண்டாவது குறள் சொல்கிறதுக்கு யார் வரணும்? நானே சொல்லிட்டேன். நான் சொல்றேன். சரி. ஓகே. பயனில பல்லார் முன் சொல்லல், பயனில பல்லார் முன் சொல்லல், நயனில நயனில நட்டார்கண் செய்தலிற் தீது. நட்டார்கண் செய்தலிற் தீது. செய்தலிற் தீது. இது என்னன்னா செய்தலின் தீது, அதுதான் அதை பிரிச்சா அப்படிதான் வரும், செய்தலின் தீது. தீது. பயனில பல்லார் முன் சொல்லல், பல்லார் முன் சொல்லல், நயனில நட்டார்கண் செய்தலிற் தீது. இன்னொரு தடவை சொல்லு. பயனில பல்லார் முன் சொல்லல், நயனில நட்டார்கண் செய்தலிற் தீது. இதுல ரெண்டு வேர்ப்ஸ் இருக்கு, என்னன்னு சொல்லுங்களேன் யாராவது. என்ன இது இங்கிலீஷ் கிராமர்ல? சொல்லல் சொல்லல் பயனில சொல்லல் கரெக்ட். ஒண்ணு. செய்தல் கரெக்ட். இப்போ வள்ளுவர் ரெண்டு விதமான விஷயங்களை கம்பேர் பண்றாரு. நீங்க நினைச்சு பாருங்க, சொல் பெரிதா செயல் பெரிதா அப்படின்னு கம்பேர் பண்றாரு. சொல்லே ஒரு செயல் அப்படிங்கிறது வேற விஷயம், அதுதான் நான் சொன்னேன். அதாவது என்ன சொல்றது, செயல் மூன்று வகைப்படும். மனதினால் இயங்கும் செயல், வார்த்தையால் இயங்கும் செயல், உடலால் இயங்கும் செயல்ன்ற நீ சொல்லிவிட்டு நீ சொல்லும் செயலும் வேற வேற அப்படி நீங்க இங்க வந்து சொல்ற அப்படின்னா ஓகே, அது ஒரு தாட்டு. இது இந்த இடத்துல சொல்லுதல் சொல்லல் அப்படின்னு போடுறார், செய்தல்னு போடுறார். ரெண்டு வார்த்தைகள். சொல் அப்படிங்கிறது ஒரு விஷயம், செயல் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். சொல் பெரிதா செயல் பெரிதா? செயல் தான் பெரிது. செயல் தான் பெரிது. உன்னை அடிச்சுடுவேன், உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் கொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஈவன் நல்லது விஷயமே கூட இப்போ நான் பண்றேன், இது பண்ண போறேன், தர்மம் பண்ண போறேன்னு சொல்லி பண்ணாம இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஆமா, அதே நீ சொல்லாம செஞ்சா அது ரொம்ப நல்லது இல்லையா? ரெண்டு விதத்திலயும் செயல் தான் பெருசு. இப்போ கரெக்ட். நல்லது பண்ணாலும் செயல் தான் பெருசு, பண்ணுதல் தான் பெருசு சொல்றதை விட. ஆனா so we think actions are bigger than words, correct? But sometimes words are more bigger than actions அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அது எங்க சொல், அதாவது நயனில நட்டார்கண் செய்தலினும் தீது என்ன அப்படின்னா பயனில பல்லார்முன்னு சொல்லும். சில இடத்துல எல்லா இடத்துலையும் பொதுவாக செயல்தான் பெரியதாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல சொல் பெரிதாக தெரியும். எங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நயனில நட்டார்கண் செய்தல். நயனில அதாவது நயமில்லாத விஷயத்தை, ஒரு விருப்பம் இல்லாத விஷயத்தை, நட்டார் அப்படின்னா நண்பர்களுக்காக கெடுதல் செய்தல். நட்டார்கண் அவனுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை செய்தலும் அதனை விட தீது என்ன அப்படின்னா பயனில பல்லார்முன் சொல்லல். பயனில்லாத வார்த்தைகளை ஒரு கற்றவர்களுடைய, ஒரு அறிவுடையவர்களுடைய அவர்கள் முன்பு சொல்லுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய நண்பர்களுக்கு செய்யக்கூடிய தீமை அவனுக்கு விருப்பமில்லாத விஷயத்தை நாம் செய்தலை விட தீதான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது குறள்ல சொல்றாரு. அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை அந்த அளவுக்கு பிரயோகம் பண்ணாத அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ரெண்டாவது குறளாக இந்த குறள் அமைகிறது. ஸோ பயனில பல்லார்முன் சொல்லல், நயனில நட்டார்கண் செய்தலிற் தீது, செய்தலின் தீது, செய்தலிற் தீது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த குறளில் ஒரு 2 தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஹலோ, இன்னைக்கு நாராயணன் டே, நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். கோவில நாராயணன் வாசிக்கிறேன். போயிட்டு வாங்க மாமி. நமஸ்காரம். தேங்க்யூ.
ஸோ இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த இது போவோம் செக்மெண்ட்டுக்கு. நான் சொல்லட்டுமா, வேற யாராவது சொல்லுவாங்க? நீங்க பயனில சொல்லுங்க. பல்லார் முன் சொல்லல் நைனில நட்டார்கன் செய்தலிற் இது. பயனில பல்லார் முன் சொல்லல் நைனில நட்டார்கன் செய்தலிற் இது. வெரி குட், சூப்பர். ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது குறள். ஸோ கோவிங் டு ஆதிசங்கரருடைய கோவிந்தாஷ்டகம். எஸ். ஸோ இதனுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லா லோகத்துக்கும் க்ஷேமத்தை செய்யறதுக்காக பகவான் மகாவிஷ்ணு பூமியில் யதுகுலத்தில் உதித்து சனகாதி மகரிஷிகளால் புகழப்பட்டு, அப்புறம் அவருடைய லீலைகளை இந்த நந்தகோபர் வீட்டில் எல்லா லீலைகளையும் நிகழ்த்தினார். அதே லீலைகளை இந்த சத்தியம் அப்படின்னு தொடங்கக்கூடிய 8 ஸ்லோகங்களால் என்ன சொல்றது வர்ணிக்கிறார் பகவத்பாதர் அப்படின்னு வச்சுப்போம். கோவிந்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பசுக்களை ரட்சிக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். கோபிஹி விந்ததே இதி கோவிந்தः और கீர்பிஹி விந்ததே இதி கோவிந்தः. இப்போ தத்துவமசி அப்படின்ற மகா வாக்கியங்களால் குறிக்கப்படுபவன் விந்ததே, குறிக்கப்படுபவன் கோவிந்தன். இப்போ இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுக்கு லட்சணங்கள் உண்டு. அந்த லட்சணத்தில் முக்கியமான லட்சணங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்லி இந்த 3 வார்த்தைகள், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு ஒரு அத்வைத சித்தாந்த வாக்கியத்தை முதல்ல வச்சுட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போது பிரம்மமானது ஸ்வயம் பிரகாசம் உடையது. ஸோ அது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்துறதுக்கு இன்னொரு வெளிச்சம் தேவையில்லை அப்படின்ற ஒரு சத்தியம், அதுதான் சத்தியம். அது ஞானமயமானது. மேலும் அந்த ஞானமானது காலத்திலோ டைம்லேயோ ஸ்பேஸ்லேயோ சப்ஸ்டன்ஸ்லேயோ எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த ஒரு ஸ்லோகம் அழகாக ஞாபகம் வந்தது. எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு ஒரு இது. ஸோ அப்போ ஆகாசம் இப்படியெல்லாம் சொல்லி இந்த நாராயணனுடைய பிரபாவத்தை சொல்கிறார் ஆதிசங்கரர். அப்படிப்பட்ட நாராயணன் ஆகாசம், பரமாகாசம் அப்படின்ற இது எங்கும் பிரகாசமானவர் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறார். இதே தான் வேதங்களும் சொல்கிறது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அப்படின்னு சொல்லி, அதாவது எங்கும் பிரகாசமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் கோஷ்ட பிராங்கண ரிங்கணலோலம் அனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகாரம் அனாகாரம் புவனாகாரம் க்ஷ்மாமாநாதம் அநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம்னு சொல்லி, அதாவது சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறார். ஒன்று இருக்கிறதாகவும் இருக்கார், இல்லாததாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படிலாம். ஸோ ஆனந்தோ பிரம்ம அயமாத்மா பிரம்ம அப்படின்ற வாக்கியங்களுக்கு ஏற்ற மாதிரி பரமானந்தம், ஆனந்தத்திற்கு எல்லையில்லாதவர். ஸோ கோவிந்தன் பரமானந்தம் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்ப்போம். அதனுடைய மீனிங்கை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதுக்கு யாரை கூப்பிடலாம்? ஒரு நிமிஷம். கிரிஜா மாமி. கிரிஜா மாமி. எஸ். ஓ, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஆமா மாமி, நமஸ்காரம். நமஸ்காரம். மிருத்ஸ்னா மத்சி
மஸ்தே மிருத்ஸ்னாமத்சி மிருஸ்நாமஸ்தே ஹேதி ஹேதி மிருத்ஸ்னாமத்சி ஹேதி மிருத்நாமஸ்தி ஹேதி மத்சி ஹேதி மத்தி நேதி ஹேதி ஹேதி யசோதா யசோதா மிருத்ஸ்னாமத்சி மிருஸ்நாமஸ்தி ஹேதி ஹேதி யசோதா ஹேதி யசோதா தாடன தாடன சைஷவ சந்திராசம் கைசவ சந்திராசம் மிருத்ஸ்னாமத்சி ஹேதி மிருத்நாமத்தி ஹேதி யசோதா யசோதா தாடன யசோதா யசோதா தாடன தாடன சைஷவ கைசவ சந்திராசம் சந்திராசம் வியாதி வியாதி வியாதித வியாதி வியாதித த்வக்ரா இல்ல மாமி லோகித மாமி ஒரே நிமிஷம் வியாதித வியாதித வக்த்ராலோகித வக்ராலோகித லோகாலோக லோகாலோக சதுர்தச லோகாலிம் சதுர்தச லோகாலிம் வியாதித வக்த்ராலோகித வியாதித வக்ராலோகித லோகாலோக லோகாலோக சதுர்தச லோகாலிம் சதுர்தச லோகாலிம் வியாதித வக்த்ராலோகித லோகா வியாதித வக்ராலோகித லோகா லோக சதுர்தச லோகாலிம் லோக சதுர்தச லோகாலிம் சேர்த்து வியாதித வக்த்ராலோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம் வியாதி நவக் நவக் இந்த வியாதித வியாதித வக்ராலோகித லோகா லோகா சதுர்தச லோகாலிம் லோகாலிம் லோகத்ரயபுர லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் மூலஸ்தம்பம் லோகாலோகம் லோகாலோகம் அனாலோகம் மனாலோகம் லோகத்ரயபுர லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் மூலஸ்தம்பம் லோகாலோகம் லோகாலோகம் அனாலோகம் மனாலோகம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் லோகேசம் பரமேஷம் பரமேசம் பிரணமத பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத லோகேசம் பரமேசம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத லோகேசம் பரமேசம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம். எஸ் ஸோ மிருத்ஸ்னா மத்சி ஹேதி யசோதா அந்த லோகேசம் லோகேஷம் பரவாயில்ல அப்படின்னு லோகேஷம் எஸ்ஹெச் வரணும். அது எனக்கு கேட்டேன் அர்த்தம் அது எப்படின்னா அந்த ஷ அந்த அழுத்தி ஒரு ஷா சொல்லுவோம், அப்புறம் அழுத்தாம ஒரு ஷா சொல்லுவோம். இந்த ரெண்டு ஷாக்கும் நடுவுல இருக்கு இந்த சரணம் சரணம் அப்புறமே கொஞ்சம் உஷாரா இருக்கு.
ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா சரணம்னா பாதங்கள், சரணம்னா நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். So, அந்த அந்த ஒரு இது இருக்கு. எஸ். ஸோ மிருத்ஸ்னா மத்சி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம். மாமி ட்ரை பண்ணுறீங்களா? ஓ ஆ மிருத்னா மிருத்னா மத்சி ரேஹதி ஹேதி யசோதா யசோதா தாடன சைஷவ சைசவ சந்திராசம் வியாதித வக்த்ராலோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம். வியாதி தவக்ருத இல்ல வியாதித்த அப்படி பிரிச்சிருங்க. வியாதித வக்த்ராலோகித லோகா லோக சதுர்தச சதுர்தச லோகாலிம். சூப்பர் யோ சூப்பர். லோக நான் சரியா சொல்லலையோ? கரெக்டா இருக்கு சரியா மாமி. சொல்லலையோ? கரெக்டா இருக்கு. லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத லோகேசம் பரமேசம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோவிந்தம் பரமானந்தம். முதல் 2 லைன் கொஞ்சம் கஷ்டமா கஷ்டமா இருக்கு. அது சொல்ல பழகிட மாமி. சூப்பர். மிருத்ஸ்னா மத்சி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம். மிருத்ஸ்னா மத்தி ஹோதி ஹேதி. யசோதா தாடன சைசல சைஷவ. சந்திராசம் சைசவ சந்திராசம். சூப்பர் சூப்பர். வியாதி வியாதித வக்த்ராலோகித லோகாலோகா லோகாலோகம் லோகாலோகம் ஓ சாரி லோகாலோக சதுர்தச லோகாலிம். கரெக்ட். லோகாலோகாத சதுர்தச லோகாலோக லோகா அலோக சதுர்தச லோகாலிம். பலே. லோகத்ரயபுர அங்க ஸ்டார்ட் பண்ணி. லோகத்ரயம்பு மூலஸ்தம்பம் லோகாலோக மனாலோகம் லோகேசம் பரமேசம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே. எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடுங்க. இன்னைக்கு இந்த கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். அடுத்த கிளாஸ்ல நம்ம இதனுடைய மீனிங் பார்ப்போம். எஸ் சாய் லட்சுமி மேம். சாய் லட்சுமி. சொல்றேம்மா. மிருத்ஸ்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லு. மிருத்ஸ்னா மத்சி. நான் படிக்கிறேன். மிருத்ஸ்னா மத்சி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம். பலே. வியாதி தவக்ரோ லோகித லோகா லோக சதுர்த சலோகாலிம். சதுர்தச லோகாலிம். சதுர்தச லோகாலிம். பலே. லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் பலே. லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சூப்பர் சூப்பர் மாமி. அடுத்தது தேங்க்யூமா. அப்புறம் ஸ்ரீதலா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். மிருத்ஸ்னா மத்சி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம் வியாதித வக்த்ராலோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சூப்பர் சூப்பர். அடுத்தது தேங்க்யூ. லதா சூரியன் மேம்.
லதா இல்லை லதா மாமி தான் இன்னைக்கு நாராயணியம் டே அப்படின்னு சொல்றா இன்னைக்கு. ஓ அப்போ நான் நினைச்சேன் பேபி லட்சுமி பேபி மேம். जी नमस्कारं जी। நமஸ்காரம். निस्ना मत्सी हेति यशोदा ताडन शैशव चन्द्राकं అవును యశోదామ వ్యాధిదవత్రాలోకితలోక లోక చతుర్దశ లోకాలిం లోకత్రయపుర మూల స్తంభం లోకాలోకమనాలోకం లోకేశం పరమేశం ప్రణమత గోవిందం పరమానందం. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. அடுத்தது ஸ்ரீமதி மேம். எல்லாருக்கும் நமஸ்காரம். மிருத்ஸ்னா மத்ஸ்தி ஹேதி யசோதா தாட சைஷவ சந்த்ராசம் வியாதித வக்ரா லோகித லோகா லோக சதுர்தச லோகாகிம் லோகாலிம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். ஆஹா பலே. டாக்டர் பூர்ணிமா. யா கிருஷ்ணா மத்ஸ்ரீ ஹேதி யசோதா தாடன சைசவ சந்த்ராசம் வியாதித வக்ராலோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே பலே. சூப்பர். பிரீதா பிரமோத். நமஸ்காரம். நமஸ்காரம். மிருத்ஸ்னா மத்ஸ்தி ஹேதி யசோதா தாடன शैशव संत्रासं व्याधिद वक्त्रा लोकित लोकालोक चतुर्दश लोकालिं लोकत्रयपुर मूलस्तंभं लोकालोकमनालोकं लोकेशं परमेशं प्रणमद गोविंदं परमानंदम. लक्ष्मी मामी. नमस्कार. நமஸ்காரம். மிருத்ஸ்னா மத்ஸ்தி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்த்ராசம் வியாதித வக்ரா லோகித லோகா லோக சதுர்தச லோகாலிம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே. சதீஷ். நமஸ்காரம். நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. மிருத்ஸ்னா மத்சி மிருத்ஸ்னா மஸ்தி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம் யாதித வக்ராலோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோக அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பிரணமானந்தம். பரமானந்தம். பலே. நெக்ஸ்ட் ஸ்ரீ சந்திரிகா. நமஸ்காரம். மிருத்ஸ்னா மத்ஸ்தி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம் व्याधित वक्रालोकित लोकालोक चतुर्दश लोकालिं लोकत्रयपुर मूलस्तंभं
லோகா அலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே. சசிகலா ma'am. நமஸ்காரம். நமஸ்காரம். மிருத்ஸ்னா மத்சி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம் व्यादित वक्त्रा लोकित लोका लोक चतुर्दश लोकालिम लोकत्रयपुर मूलस्तंभम लोकालोकमनालोकम लोकेशम परमेशम प्रणमत गोविंदम परमानंदम. பலே பலே. ராகவன் சார். ராகவன் சார் லெஃப்ட்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கேட்டா மேம். மிருஷ்ணாமஸ்தி ஹேதி யசோதா தாடன சைவ சந்திராசம் வியாதி தவக்த்ரா லோகித லோகா லோகா சதுர்த்த சலோகாலிம் லோகத்ரயபுர மூல ஸ்தம்பம் பலே. லோகாலோக மனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் சொல்லிடுறேன். ம். கிருஷ்ணா மத்தி ஹேதி யசோதா இல்ல மத்சி. மத்சி. கிருஷ்ணா மத்சி ஹேதி ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம். நீங்க மத்சின்னு சொன்னா எனக்கு அது மஸ்தி. யாதிக வக்ராலோகித லோகாலோக சதுர்தச லோகாலி பலே. லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகமனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸோ இது ரெண்டாவது ஸ்லோகம். இதனுடைய அழகான மீனிங். எப்படி கிருஷ்ணன் மண்ணை தின்னா, அந்த மண்ணை தின்னு எண்ணத்தெல்லாம் காமிச்சா, அந்த படத்துலையே இருக்கிற மாதிரி இந்த யசோதை எப்படி அவனை துரத்திட்டு போய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க கிருஷ்ணான்ற மாதிரி சொல்கிறா அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய டீப்பான மீனிங்கை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீல் கம்ப்ளீட் டுடேஸ் செஷன் வித் முருகனாந்தம். Volunteers? Any volunteers? சொல்லுங்க மாமி. கண்டிப்பா. சிவகுக குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் பேட்டி என்ன பாட்டு செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகம் உரை கந்தா செங்கதிர் நிகத்தனி காஜலம் வந்தாய் செம்பழ முதிர்வன என்றாய் தவமருளாகாதாரா தவ முனிவரற் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். Thank you so much for Thank you. நமஸ்காரம். Thank you, namaskaram. Thank you, namaskaram, namaskaram. நமஸ்காரம் மாமி. Namaskar. Thank you, namaskaram. தேங்க்யூ மாமி. நமஸ்காரம். Superb இருந்தது. Thank you.